இப்படி இருக்கிற கிச்சனை இப்படி மாற்றுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சமைச்சு முடிச்சிட்டா பெரிய வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து கவுண்டர் டாப்பை வந்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் மேலே உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தூசிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு துணியால் வந்து வைப் பண்ணி எடுத்துட்டேன். பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுற சோப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா செவரு கவுண்டர் டாப் மேலே எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வச்சு ஊற்றி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து ஜன்னல் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அதில் உள்ள ஒட்டை எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து தண்ணி வந்து வைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 வந்து வந்தது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 3D வால்பேப்பர் வந்து ஒட்டிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு தான் வந்து அளவு எடுத்துக்கிட்டேன். இந்த 3D வால்பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட அதில் வந்து ஒட்டலை. ஸோ நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைல்ஸ்லாம் வந்து தொடச்சிட்டு நல்லா வந்து காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் வந்து ஒட்டுங்க. அப்போ தான் வந்து ஒட்டிக்கிடும். ஸோ எனக்கு ஒரு சைடு மட்டும் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒட்டாமல் விட்டுருச்சு. அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து அளவு எடுத்து பார்த்திங்கன்னா 3D ஸ்டிக்கர் வந்து ஒட்டிகிட்டு இருந்தேன். ஸோ 3D வால்பேப்பர்லாம் வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் அதோட இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வாலில் இந்த மாதிரி க்ளீனாக இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு நார்மல் வால்பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒட்டிடலான்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து அளவு வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, நான் சரியாக வந்து துடைக்காமல் விட்டுட்டு நான் ஒட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது செவரில் வந்து கொஞ்சம் கரடு முரடான பகுதி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து எனக்கு வந்து ஒட்டாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து வால்பேப்பர் ஒட்டுறீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வந்து தொடச்சிக்கோங்க. ஸோ நான் ஒரு இடத்துல அனுபவப்பட்டதுனால அடுத்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒட்டினேன். லைட்டாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரியாக அந்த இடத்துல வந்து ஒட்ட மாட்டுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் ஒட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து லிங்க் கிடச்சா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு 4 ஹூக் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து அங்கங்கே நான் வந்து ஒட்டிட்டு மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு டேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை எப்படி ஒட்டணும் அப்படின்றத அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது வந்து தனியாக தான் இருக்கும். ஸோ டேப் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஒட்டணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த ஸ்டிக்கர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளக் வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு வேணாங்கிறப்ப ரிமூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ டபுள் டேப் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செவத்தில் ஒட்டிக்கிட்டேன். ஸோ ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது. ஆனால் நான் வந்து 3D வால் ஸ்டிக்கர் வால்பேப்பரை விட பார்த்திங்கன்னா இந்த லைட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சைடு ஒட்ட ஒட்ட வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒட்டும்போது கொஞ்சம் அங்கங்கே வந்து தூக்குறது அப்புறம் வந்து கலண்டு விழுகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஒரு வழியாக வந்து எப்படியும் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ஃபைனல் அவுட்புட் வந்து எனக்கு இப்படி தான் கிடச்சிது. மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட வியூவே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.